வெல்கம் பேக் டு தமிழ் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். கிளாம்பாக்கம் ஸ்டேஷனோட இந்த வாரத்தை அப்டேட் பார்க்கலாம். செங்கல்பட்டு நம்ம இப்போ இருக்கிறது கிளாம்பாக்கம் ஸ்டேஷனில். அந்த பக்கம் ஊரப்பாக்கத்துக்கு இந்த ட்ரெயின் போகுது. இதுதான் நம்ம சொன்ன 4வது ட்ராக் போட்டுட்ருக்காங்க. ஸ்டேஷன் அலைன்மெண்ட், அதாவது இப்போ போயிட்டுருக்க ட்ராக்கு அதை இந்த பக்கம் நவுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போட்ட ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் ரெடியாக வச்சுருந்தாங்க பாருங்கள், ஃபுல்லாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நெருக்கம் இருக்க மாதிரி ஃபீல். எவ்வளோ டெப்த்துக்கு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இது வந்து நம்ம எந்த பக்கம் சொல்லுவாங்க, ஜிஎஸ்டி ரோடு அந்த பக்கம் இருக்குது. இது ஒரு பக்கம் கிளாம்பாக்கம் ஜிஎஸ்டி ரோடுக்கு இந்த பக்கம் பாதி தூரத்துக்கு ட்ராக்கை செட் பண்ணியிருக்காங்க. அது பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ராக்கை கொண்டு அலைன்மெண்ட் பண்ணுவாங்க பாருங்கள். எல்லாம் நெருக்க இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எடுத்து அலைன்மெண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது. இப்போ பண்ணுவாங்கன்னு தெரியல. ஓஹோ பாருங்கள், இங்கே தான் ஏற்கனவே போஸ்ட் இருந்துருக்குது, சிக்னல் போஸ்ட். இதை தான் நம்ம மாற்றி ரெடி பண்ணி அங்கே வச்சுருக்காங்க புதுசாக. புரியுதுங்களா? எல்லாம் கட் பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்கள். பண்ணி எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதை ஃபுல்லாக உடச்சிட்டு இந்த ட்ராக்கை அந்த பக்கம் ஓட்டி எடுத்துகிட்டு போகணும். இவங்க பண்ணுற வேலையெல்லாம் பார்த்தா இன்னும் ரொம்ப நாள் ஆகும் இருக்க முடிக்கிறதுக்கு. பாருங்கள், டூல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் டைட்டாக செட் பண்ணுவாங்க ட்ராக் நகராமல். ஓகேவா? இந்த பக்கமும் எவ்வளோ பெரிய ஸ்லீப்பர் கட்டுன்னு பாருங்கள். அப்படியே போயிட்டு இந்த கடைசி வரையும் போயிட்டு வரோமா. நடுவில் ஒரு இடத்துல மட்டும் அந்த ட்ராக் பீஸ் போடாமல் இருந்தது. மற்றெல்லாம் ஓரளவுக்கு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்த கட் பண்ணி அந்த மேலும் கீழே இருந்ததுனால கட் பண்ணி வச்சுருக்காங்க. இது அப்புறமா லெவல் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுவாங்க போல இருக்கு. இந்த பக்கம்லாம் ஃபுல்லாக ஓரளவுக்கு அலைன்மெண்ட் பண்ணி அந்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. பூக்கெல்லாம் போட்டு இந்த பாருங்கள், இதான் ஜாயிண்ட்டு கேப் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி இதுதான் அந்த டடக்குன்னு சவுண்டு வரும். இந்த பக்கம் வீடெல்லாம் ஷெட்டு போட்டு அடிச்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ தூரத்துக்கு கொட்டி ஜல்லியெல்லாம் கொட்டி நிறவிருக்காங்க. ஸோ இங்கே வேலை நடக்குது. அங்கே போகிற ட்ரெயினுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சவுக்கு கட்டையை வச்சு மறைச்சிருக்காங்க. இதுதான் அந்த பக்கம் புதுசாக ஒரு போஸ்ட் போட்டு அதில் ஒயரிங் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், ட்ராக் பாதி ஒர்க் ஷெட்டு போட்டிருக்காங்க. அந்த இந்த ட்ராக்குக்கு பதிலாக இந்த ட்ராக்கில் ட்ரெயின் விட்டாங்கன்னா அந்த ட்ராக் இருக்கிற இடத்துல பிளாட்ஃபார்ம் வந்தாலும் வந்துடும். ஸோ தட் இந்த பக்கம் ஒரு ட்ராக்குக்கு பிளாட்ஃபார்ம், அந்த நடுவில் போகிற ஒரு ட்ராக், நடுவில் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து 2 பக்கமும் ட்ராக் இருக்கும். இந்த ஐலாண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்கிறாங்க அந்த டைப்பை. தெரியுதுங்களா? அந்த பக்கம் பள்ளம், அதுதான் கலைஞர் பஸ் ஸ்டாண்டு, லோக்கல் பஸ் ஸ்டாண்டு. ஃபுல்லாக ஷெட்டு போட்டு வச்சிட்டாங்களா. சிக்னல் போஸ்ட்லாம் ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுக்கு கட் பண்ணிவிட்டு 2 பீஸாக அந்த 2 ஓட்டை போட்டிருக்காங்க. ஓட்டை போட்டதில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டை வச்சு அந்த பக்கம் ஒரு பிளேட்டு, இந்த பக்கம் ஒரு பிளேட்டை வச்சு போல்ட் நெட் போட்டுருவாங்க. கரெக்டாக அந்த பீஸாக ஜஸ்ட் ஜோடியாக கணக்கு பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றின அப்டேட் ஏதாவது யாராவது ஃப்ரெண்டுக்கு தெரிவிக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக போட்டாங்க ஷெட்டு. அது மேலே ஷீட்டு போடணும். அது எப்போ போடுவாங்கன்னு தெரியல. பிரிட்ஜு கட்டுற ப்ராப்ளம் தான், ஏதோ இடம் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டோம். இந்த கேஸ் போட்டிருக்காங்களா, கோடிக்கணக்கில் பணம் கேட்டு 300 கோடி 350 கோடி கேட்டதா சொல்லியிருக்காங்க.
இன்றைக்கி சண்டேங்கிறதுனால யாரும் வேலை பார்க்கலாங்க. நம்ம சண்டேயில் வந்துருக்கோம். சண்டேயில் தான் நமக்கு டைம் கிடைக்குது. ஒரு எக்ஸ்பிரஸ் வருது அந்த பக்கம், அது நார்மலாக போய்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ அந்த பக்கம் அந்த ஷெட் ஒர்க் நடக்கும்போது தான் ரொம்ப ஸ்லோவாக போச்சு ட்ரெயின் எல்லாம். ஷெட் ஒர்க்கு அந்த பிளாட்ஃபார்ம் ஒர்க்லாம் பண்ணும்போது இல்லை. ஒரு எக்ஸ்பிரஸ் போகுது பாருங்கள், பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 போகுது. சாரி, ட்ராக் நம்பர் 1 ஊரை பார்க்கும்போது பிளாட்ஃபார்ம் 1 போகும். பார்த்தீங்களா, இந்த பக்கம் லோக்கல் பீச்சு லோக்கல். நமக்கு லக்கு இருந்தால் ஏசி ட்ரெயின் கூட இந்த டைத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தால் பார்க்கலாம், அதையும் எடுப்போம். ஆமாம் தான் இருக்கும். அங்கே சொன்னேன் இல்லையா, இப்போ கூட கொஞ்சம் வேகமாக போகுதுங்க. வேலை நடந்துகிட்டு இருந்தபோது ரொம்ப ஸ்லோவாக போகும். அந்த 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போகும் இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது. நான் அந்த பக்கம் க்ரெயினு பொக்லின் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு நோண்டிக்கிட்டு ஏதாவது வெயிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் ஏதாவது தெரியாதனமாக ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுறது, ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப கேர்ஃபுல்லாக போவாங்க. அதை தான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வந்தே பாரத்தில் நின்று போகுதுன்னு. அதை வேறு ஒரு மாதிரியே போட்டாங்கங்க. ஸ்டேஷனே முடியாமல் எப்படிங்க வந்தே பாரத்தில் நின்று போகும். என்ன கொஞ்சம் பார்த்துட்டு அந்த பக்கம் அந்த பிளாட்ஃபார்ம் போயிடலாம். இது பாருங்கள், எப்படி எந்த இடத்துல கொண்ட இந்த ட்ராக் அந்த ட்ராக்கை ஜாயின் பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அந்த இடத்துல முடியுது. எப்படியும் அந்த லெவலுக்கு பிளாட்ஃபார்ம் இந்த பக்கமும் கொண்டு வருவாங்க. மேபி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் கூட நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே. என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு தெரியாது. நான் நினச்சேன் இது 4th ட்ராக்காக இருக்கும். இப்போயே 4th ட்ராக்கும் பிளான் பண்ணி போடுறாங்க, நடுவில் பிளாட்ஃபார்ம் வரும்னு. நான் நண்பர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், இது ரயில் ட்ராக் அலைன்மெண்ட் தான், 4th ட்ராக் போடலன்னு. மேபி 4th ட்ராக் போடுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். அதுக்கு தனியாக பட்ஜெட் ஒதுக்கி போடுவாங்க கோடிக்கணக்கில். அது வரையும் இப்போதைக்கு நம்ம பிளாட்ஃபார்ம் போடுவோம்னு சொல்லி போட்டிருப்பாங்க நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நான் ட்ராக்கு அந்த ஸ்லீப்பர் கட்டை இதெல்லாம் போட்டு அலைன் பண்ணலாம். அங்கே வந்து பாருங்கள், அந்த பாலத்தோட பில்லர் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னு அவங்க ஒர்க் பண்ண தான் நமக்கு தெரியும். நல்லா காற்று சிறு அடிக்குது. புரியுதுங்களா? இப்படி தான் போயிட்டுருக்கு. மிஷினரிஸ்லாம் நிற்கிது. இந்த பக்கம் இன்னும் நிறைய ஸ்லீப்பர் கட்டெல்லாம் வச்சுருக்காங்க. ட்ராக்குக்கு அந்த பக்கம் போகணும், எப்படி போகிறது தெரியல. ஃபுல்லாக கட்டையில் வருது. ட்ரெயின் ஏதாவது வருதான்னு பார்த்துட்டு பொறுமையாக போகணும். இந்த பக்கம் வந்தாச்சு. இதுதான் பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்கிறது. அந்த பக்கம் ஏதோ தோண்டி வச்சுருக்காங்களா, மண்ணு போடாமல். இந்த கேபிள் ஏதாவது போகும்போது இந்த பக்கம் ஸ்லோப்பு. இப்படியே போனால் நம்ம அந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கும்ல, அதை பார்க்கலாம். தெரியுதுங்களா, கம்பி வச்சுருக்காங்களா? இதுதான் அந்த ஸ்கை வாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கிளாம்பாக்கம் ஸ்டேஷன் இருக்கும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ஒரு பிரிட்ஜு போடுறேன்னு சொன்னாங்க. அதோட ஒர்க்கு தான் நினைக்கிறேன். இதை போட்டு முடிச்சு ரொம்ப நாளாக அது அப்படியே நிற்கிது. அது அந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நியூஸ் பேப்பரில் படித்தோம். இந்த ரீசனாக நல்ல பில்லர் போட்டு தூக்கியிருக்காங்க. இங்கே அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போவோம் பாருங்கள். இப்போ தான் போட்டாங்க, அதுக்குள்ளே அந்த பக்கம் பள்ளம் தோணுனதுனால இப்படி உடஞ்சிருக்கு பாருங்கள். எல்லாம் டபுள் வேலையாக பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய ராடு, எவ்வளோ பெரிய பில்லர்னு பாருங்கள். எத்தனை பில்லர் போட்டிருக்காங்க பாருங்கள். 2, 4, 6, 8, 10, 12, 16, 20, 22. மேபி இங்கே அந்த என்ன சொல்லுவீங்க, ஸ்டேஷன் கண்ட்ரோல் ரூம் அதெல்லாம் இதுக்கு மேலே டிக்கெட் கவுண்டரு எல்லாம் இந்த பில்லருக்கு மேலே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? அதில் புதுசாக பில்டிங்லாம் கட்டி ரெடி ஆகிட்டு இருக்குது. ஷாப்பிங் மால் வருதுன்னாங்க, அது எப்போ வருதுன்னு தெரியல. அதுக்கு பின்னாடி தான் இருக்குது. தண்ணி தான் பாருங்கள்.
நம்ம கிளாம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு. இதுக்கப்புறம் நல்லா பக்காவாக போட்டு சிமெண்ட்லாம் போட்டு ஃப்ளோரிங்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்காங்க சரிங்களா. ஆமாம் இல்லையா, எல்லாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக போட்டாங்களா, நல்லா ஷீட்டு போட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஷீட்டு சிமெண்ட் ஷீட்டை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இப்படி இருக்கு பாருங்கள். இப்போ ஃப்ரீயாக இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷன் திறந்தோன்னே பஸ் ஸ்டாண்ட் போகிற க்ரௌடு எல்லாம் இங்கே தான் வருவாங்க. எப்படி தாம்பரத்தில் இறங்கி ஏதாவது லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி போகலாம், அது மாதிரி. என்ன சொல்கிறீங்க? அந்த பக்கம் வந்து வரல ட்ரெயின். நல்லா பிளாட்ஃபார்ம் வந்து நல்லா அகலமாக இருக்குதுங்க. அந்த இடம் நிறைய பெஞ்சஸ் எல்லாம் போட்டு உட்கார மாதிரி லாக்கர் ரூம் ஃபெசிலிட்டிலாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஷீட்டு போகிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. பண்ணும்போதே செலவு பண்ணி நல்லா பண்ணுறதுனால நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பட் இதுக்கான வழி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இப்போதைக்கு இந்த பக்கம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு ரோடு, சின்ன ரோடு ஒன்று இருக்குது. ஆனால் அது ஒரு கார்லாம் வந்து திரும்புகிற அளவுக்கு இருக்காது. பட் நடந்து போகலாம், பைக்கில் போகலாம். ஆனால் இவ்வளோ பேரை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு அது டஃப்பாக இருக்கும். ஏன்னா அந்த அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க வேறு ரோட்டில் வண்டிலாம் விட்டுருப்பாங்க. அது ஒரு சின்ன சிமெண்ட் ரோடுன்னு சொல்லிட்டு சாதாரண ரோடாக இருந்தது. நம்ம கிளாம்பாக்கத்துலேருந்து வரக்கூடிய ரெயின் வாட்டர் கேனால் அப்படி தான் கீழே, அதுக்கு கீழே தான் வருது. அந்த ரோடு தான் அந்த சிமெண்ட் ரோடு. இந்த இடம் நம்ம பார்ப்போம் இல்லையா, இந்த கோயிலுக்கு பின்னாடி இந்த ரோடு ஒரு 500 மீட்டர் இருக்கும். இங்கே இந்த ரோடு பாருங்கள், சின்ன ரோடு. பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, சின்ன ஸ்ட்ரீட். ஓ, இது எப்படி இருக்கும்னு தெரியல. அந்த பிரிட்ஜ் எப்போ கட்ட போகிறாங்கன்னு தெரியல. நீங்கள் அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் எல்லாம் போய் பார்க்கலாம். அங்கே அந்த வீடியோவும் சேர்த்து போடுறேன். இந்த பிரிட்ஜெல்லாம் எப்படி கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ரெடியாக இருக்குது. இந்த சென்ஸ் பேஸ்மெண்ட்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. ரோடுக்கு நடுவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சுன்னா அப்படியே இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிளாம்பாக்கத்தோட அப்டேட். ஓகேங்களா, அடுத்த அப்டேட்டு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் போல். See you, bye.